இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதுல இருந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு குழந்தை இறைவன் ஆக்கலாம். இறைவன் ஆக்கலாம்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டா, நம்ம அந்த பாடங்கள் நம்ம ஒழுங்கா முறையா இந்த 3 வயசுலேருந்து இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோன்னே, அப்போ இந்த குழந்தைகள் கொண்டு ஆசிரியர் ஆகலாம். ஆசிரியரும் இறைவன் தான். ஒரு குழந்தைக்கு இறைவன். அதே மாதிரி தான் டாக்டர். டாக்டர் அவங்க நோயை குணப்படுத்துகிறாங்க, உயிரை காப்பாத்துறாங்க. அவங்களும் ஒரு இறைவன். அதே மாதிரி விஞ்ஞானம் அவங்களோட இதால் ஒன்று கண்டுபிடிச்சு தாராங்க. அழுத்தங்கள் வந்தால் விலகி நில்லுன்றாங்க. அப்போ இவங்களும் உயிரை பாதுகாக்கிறாங்க. இவங்களும் ஒரு இறைவன். அதே மாதிரி பட்டதாரிகள் இவங்க எல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையானவங்க தான் இந்த பொக்கிஷங்கள். அதுதான் இந்த குழந்தையும் இது நம்ம ஒழுங்காக முறையாக கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த குழந்தையும் இறைநிலை அடையலாம். அதாவது என்ன சொல்ல வாரேன்னு கேட்டால், நம்ம இப்போ அந்த காலத்துலேருந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துருக்கிறோம். வட்டத்துக்குள்ளேன்னு சொன்னால் பிறந்த நேரம் கூடாது, காலம் கூடாது. அப்படி அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்தபடியா இப்போ அது ஒன்றும் தேவையில்ல. இந்த இந்த பாடங்களை சொல்லி கொடுத்தா அதிர்வுகள் இருக்கு. அதிர்வுகள் கிடைச்ச உடனே அந்த நேரங்காலம் கூடாமல் இருந்தாலும் அது நல்லா தான் வேலை செய்யும். அதாவது இப்போ அந்த குழந்தைகளுக்கு 3 வயசு குழந்தைகளுக்கு நல்லா இது அந்த புத்தி இருக்கு. புத்தி நல்லா வேலை செய்யுது. அதாவது அந்த 3 வயசு குழந்தை வேதங்களை சொல்லுது. ஆசிரியர்மார் கண் கலங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த கணக்கு கணக்கு வழக்கு சொன்னோன்னே இந்த குழந்தை பார்க்காம சொல்லுது. அதே மாதிரி கொடி ஒன்று காட்டினா அந்த அந்த நாட்டோட பேரை சொல்லுது. இது எல்லாம் இந்த சின்ன குழந்தைகள் தான் செய்யுது. அப்போ அப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் இப்போ 4 2 3 குழந்தைகள் இருந்தால் அதில் 1 2 தான் முன்னேறி வரும். அது டாக்டர் ஆகும், இல்லாட்டி ஆசிரியர் ஆகும். அப்போ மற்ற குழந்தைகள் இதாக நிற்கும். இந்த குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுத்தோடனே இந்த குழந்தைகளும் நல்லா புத்திசாலியாக வளரும். அதே மாதிரி ஒரு மந்தமாக இருக்கிற குழந்தைகளும் இது நல்லா அறிவாளியாக வளரும். அப்போ அப்போ இதுகள் தான் எனக்கு இந்த கோவிலில் சொல்லித்தார கருத்துகள் நான் சொல்கிறேன். இதை எல்லாத்துக்கிட்டையும் கேட்கலாம். அதாவது டாக்டர்மார் இருக்கிறாங்க, டாக்டர்மார்கிட்டையும் ஆலோசனை கேட்கலாம். இது செஞ்சோம்னு சொன்னால் இந்த குழந்தைகள் நல்லா வளரும். அதாவது நம்மளுக்கு அந்த காலத்திலேருந்து நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே வட்டத்துக்குள்ளே இருப்பாட்டின மாதிரியா நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வெளியில் வரல. இனி வரலாம். இனி நம்மளை அந்த குழந்தைகளை அந்த குழந்தைக ஒரு தாய்க்கும் தாப்பனுக்கும் ஒரு குழந்தை பொக்கிஷம். இந்த குழந்தை நம்ம முறையாக நம்ம செஞ்சு வளர்த்தோம்னு சொன்னால் இந்த குழந்தை நல்லா வளரும். கெட்ட கெட்ட வசனங்கள் பேசாமலுக்கு சந்தோஷமான வசனங்கள் சொல்லி அன்பையும் ஆதரவையும் காட்டி இந்த குழந்தை வளர்த்தோம்னு சொன்னால் இந்த குழந்தை ஒரு பொக்கிஷம். நன்றி, வணக்கம்.